Hi viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையா மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா மட்டன் கறி ரொம்ப அருமையா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 4-5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, சின்ன துண்டு பட்டை. இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேங்காய் சில்லு நான் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலரெல்லாம் மாறி வந்துருக்கு. இப்போ இதை நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தீயை குறைச்சி வச்சு வதக்கி விடுங்க. இது கூட ஒரு தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துடலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் இன்றைக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா அந்த மசாலாவோட பரட்டி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம். பார்த்திங்கன்னா மட்டனில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல். அப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா அந்த மட்டனில் பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த மசாலா பவுடர்ஸோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஜாரில் இருக்க தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் எந்த அளவுக்கு வேணும் கிரேவிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 6-7 விசில் நான் வேக வைக்க போகிறேன். நம்ம 6-7 விசில் விட்ட பிறகு ஸ்டீமெல்லாம் இறங்கின பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் கறி ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.